2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. அதாவது என்ன சொல்றாருன்னா, பேதுரு உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி எப்படி இருங்க? ஜாக்கிரதையாயிருங்கள். அப்போ உறுதி என்கிற வார்த்தையிலிருந்து உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறின பிற்பாடு ஒவ்வொரு வாரம் தேவனுடைய ஆலயத்துக்கு வசனத்தை கேட்டுகிட்டே இருக்கிறதுனால நீங்கள் விசுவாசத்தில், ஜெபத்தில், பரிசுத்தத்தில், எல்லா காரியத்திலும் என்னவாயிரணும்? உறுதியாயிரணும். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் நல்லா ஸ்ட்ராங் ஆயிரணும். பேதுரு அவர் தன்னுடைய அந்த காலத்தில் இருக்கிற எல்லா சபையாருக்கும் அதை எழுதுறாரு. சகோதரே, உங்கள் அழைப்பு, உங்கள் தெரிந்து கொள்ளுதலை உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அதாவது இன்னைக்கு அநேகம் பேர் எதற்காக ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு அதுனே தெரியாமல் இருக்கிறாங்க. எதுக்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், அந்த தெரிந்து கொண்டதையும் அறியாமல் இருக்கிறாங்க. 2 காரியம் இருக்குது. இதெல்லாம் உள்ள போன நமக்கு நேரம். 2 காரியம் நல்லா கவனிங்க. 1, தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். எல்லாரும் சொல்லுங்க, 1 என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார். உங்களை விட நல்லவங்க உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? படித்தவங்க, ஞானவான்கள் பல விதத்தில் இருக்கிறாங்க. உங்களை விட ஒரு பாவமே பிறந்திருந்து பல்வேறு, அதாவது எல்லாரும் பாவிகதான பெரிய பாவங்களும் செய்யாமையும் இருக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இதை நிறைய பேருக்கு தெரியல அப்படிங்கிறார். ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு நீ ஒன்றும் நன்றி செலுத்தாமல் இருக்கிறியான்னு அந்த ஜனங்களை பார்த்து வருத்தப்படும். தெரிந்து கொள்ளுதல், உங்களை தெரிந்து கொண்டது ஒரு பெரிய ஒரு அற்புதம். அதாவது ஒரு கோடியான மக்கள் கூட்டத்தில் உங்களை மாத்திரம் ஒருத்தர் வெளியில் கூப்பிட்ட மாதிரி யோசிச்சுங்க, எப்படி இருக்கும்? கவனிக்கிறீங்களா? கோடி கூட்டத்தில் உங்களை வெளியில் கூப்பிட்டார். அதுதான் தெரிந்து கொள்ளுதல். நீங்கள் அதை குறித்து பரவசம் அடையணும். என்னை தெரிந்து கொண்டார். அதை தான் அவங்களுக்கு எழுதுறாரு. இதில் உறுதியாக இருங்க, இதில் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களை தெரிந்து கொண்டாரு. இதை அற்பமாக நினச்சிட்டு வெளியில் போயிடாதீங்க. அப்புறம் சொல்கிறாரு, உங்களுடைய அழைப்பு தெரிந்து கொள்ளும் பொழுது ஒரு அழைப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சபைக்குள்ளே வரும் பொழுது இந்த காரியத்தை நீ செய்ய வேண்டும், இதற்காக தான் உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். ஒவ்வொரு பேரிலும் ஒரு அழைப்பு இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, ஒவ்வொரு பேரில் என்ன இருக்குங்க? அழைப்பு. உங்கள் மேலே ஒரு அழைப்பு இருக்கிறது. ஒரு அழைப்பு இருக்கிறது. சபைக்குள்ள ஒன்றா நீங்கள் கொயர்லேயோ, சண்டே கிளாஸ்லேயோ, யூத்லேயோ, டீன்ஸ்லேயோ, ஒரு கேர்சல்லையோ, அல்லது பணிவிடையோ, ஆடியோலையோ, மீடியாவிலையோ, ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு அழைப்பு. நீங்கள் போகிற சபையில் நீங்கள் ஒரு காரியத்தை சேர்க்க ஒரு அழைப்பு உங்களுக்கு வச்சிருக்காரு. அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சிருக்கிறீங்களா? வந்துட்டு போகிறது அழைப்பு கிடையாது. ஒரு அழைப்பு உங்கள் மேலே இருக்கிறது. அதை நீங்கள் நிறைவேற்றுகிறவளாக இருக்க வேண்டும். உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. அந்த 2 லைனை ஸ்கிரீனை பார்த்து சத்தமா எல்லாரும் படிங்க பார்க்கலாம். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம். எப்பொழுதுமே வசனங்களுடைய முதல் பகுதி ஒரு ரூலா இருந்தா, 2வது பகுதி ஒரு வாக்கு தத்தமா இருக்கும். இவைகளை நீங்கள் செய்தால் ஒரு காலம் இடறி விடுவதில்லை அப்படிங்கிறது எதை செய்ய சொல்றாருன்னா, இதை மாத்திரம் இல்லை, இதுக்கு முன்னால் ஒரு பட்டியலே கொடுக்கிறார். அது 5லிருந்து 7ஆம் வசனம் முடிய அந்த பட்டியல் வருகிறது. அந்த பட்டியலில் 8 காரியங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். எத்தனை காரியங்களை கொடுக்கிறாரு? 8 காரியங்கள். முதல் காரியம் படிங்க 5ஆம் வசனத்தில். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும். போதும். ஃபர்ஸ்ட் நீங்கள் மறுபடியும் என்ன வார்த்தை அங்க யூஸ் பண்றாரு? ஜாக்கிரதை. எல்லாரும் சொல்லுங்க, என்ன? அதிக ஜாக்கிரதை. ஜாக்கிரதைங்கிறது ரொம்ப ஒரு என்ன சொல்ற, எச்சரிக்கையான ஒரு வார்த்தை. ஜாக்கிரதையாரு. ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவர்களுக்கும் அந்த வார்த்தை தான் பேதுரு யூஸ் பண்றாரு. நீங்கள் அதிக ஜாக்கிரதைங்கிறாரு. கவனிங்க எல்லாரும், அதிக ஜாக்கிரதை. பிரசங்கம் பண்ணும்போது நல்ல அதிக ஜாக்கிரதையோடு கூட கேளுங்க. அந்த வார்த்தை அவர் யூஸ் பண்றாரு, அதிக ஜாக்கிரதை. ஏன் அவர் அதை யூஸ் பண்றாருன்னா, பேதுரு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது இதில் எழுதப்பட்ட அநேக காரியங்கள் தன்னுடைய சொந்த அனுபவத்தை வச்சு எழுதுறார்.
இயேசுவோடு கூட அவரோடு இருந்த உறவு, அவைகளையெல்லாம் மனதில் கொண்டு வந்து தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் அதை எழுதுறார். அப்போ எழுதும் பொழுது சொல்கிறாரு, நான் ஜாக்கிரதையாக இல்லாததுனால நிறைய காரியங்களை மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் அப்படி இராதீங்க, நீங்கள் அதிக ஜாக்கிரதையாய் உங்கள் விசுவாசத்தோடு. எல்லாரும் சொல்லுங்க, என்ன விசுவாசம். அப்போ பேதுரு வந்து அவர் தான் அந்த ஆண்டவரை முதல்ல அத்தனை சீஷர்கள் மத்தியிலும் முதல் ஆண்டவர் விசுவாசித்தது யாரு? பேதுரு. நீங்கள் எல்லாரும் என்னை யார் என்று நினைக்கல என்று சொன்ன பொழுது யார் பதில் உடனே சொன்னார்? நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமார், உண்மை விசுவாசிக்கணும். அவருக்கு அந்த விசுவாசம், அவர் நல்ல ஒரு விசுவாச வீரர் பேதுரு. அப்போ அதனாடி அந்த அனுபவத்தை சொல்கிறாரு, உங்களுக்கும் விசுவாசம் இருக்குது, ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசத்தோடு தான் நம்ம எல்லாரும் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். அந்த விசுவாசத்தோட எண்ணத்தை கூட்ட சொல்கிறாரு, தைரியம். சத்தமாக சொல்லுங்க, தைரியம். வெறும் விசுவாசம் இருந்தால் போதாது, அந்த விசுவாசத்தோட ஒவ்வொருவரும் இதெல்லாம் நீங்களே கூட்டணுங்கிறார். கர்த்தர் உள்ள விசுவாசத்தை வச்சிருக்காரு, மற்றதெல்லாம் நான் என்ன பண்ணணும்? கூட்டணும், ஆட் பண்ணணும். அப்போ தைரியம். பேதுருக்கு வந்து விசுவாசம் இருந்தது. அந்த தண்ணி மேலே நடந்து அந்த புயலை பார்த்தோன்னா தைரியமெல்லாம் என்ன ஆயிடுச்சு? அதை நினச்சி தான் எழுதுறாரு. விசுவாசம் இருந்தால் போதாது, இந்த என் வாழ்க்கையில் நான் போய்கொண்டிருக்கும் புயல் வந்தாலும் அந்த புயலையும் நான் தைரியமாய் கடப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமென். அதுக்காக தான் சொல்கிறாரு, விசுவாசத்தோட எண்ணத்தை கூட்டிக்கோ, தைரியமாக இரு. வரும் சோதனைகள் வரும், புயல் காற்று குடும்பங்களிலே மோதும், உங்கள் வேலைகளிலே மோதும், பல பேர் சபையிலையும் கூட உங்களுக்கு அப்படி வரலாம். ஆனாலும் நாம் வந்து தைரியமாக இருக்கணும். ஓட்டத்தை ஆரம்பித்தாச்சு, இடையில நான் பிரேக் பண்ணக்கூடாது. தைரியத்தை ஞாபகப்படுத்துகிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறார்? தைரியத்தோடு ஞானத்தையும் நீ கூட்டிக்கொள் என்று சொல்லுகிறார். சில நேரங்களில் நாமளே பேசும் பொழுது புத்தி இல்லாமல், அறிவு இல்லாமல், ஞானம் இல்லாமல் நம்ம பேசுகிறோம். பேதுரு அப்படி என்ன பேசினார்? யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? தன்னுடைய அனுபவத்தை தான் சொல்கிறாரு. என்ன பேசினார்? எல்லாரும் உண்மை விட்டு போனாலும் நான் உண்மை மறுதலிக்க மாட்டேன். இல்லை, அது பின்னால் வேற. கரெக்ட். நேரிட இயேசுகிட்ட போய் அவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட போய் இது உமக்கு நேரிடக்கூடாது, சிலுவைக்கு நீங்கள் போகக்கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு இயேசுவை போய் தடுக்கிறான். அது இவன் ஞானம் இல்லாமல் பண்ணிட்டான். அதனாடி தான் இங்கே எழுதுறாரு, நான் அப்படி பண்ணிட்டேன், நீ என்ன பண்ணு, உனக்கு விசுவாசம் இருக்கலாம், உன்னை எல்லாரும் பாராட்டலாம், தைரியம் இருக்கலாம், ஆனாலும் என்ன உனக்கு வேணும்? இயேசுகிட்ட போய் பேசுறதுக்கு என்ன வேணும்? முதலாவது ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை தப்பா யூஸ் பண்ணிட்டார், வேண்டாத வார்த்தையில் சொல்லிட்டார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த ஞானம் இல்லாதபடினால சில பேரை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? தப்பா வழி நடத்தி விடுகிறோம். நாமளும் ஆண்டவருடைய பிள்ளைங்க தான், நாமும் அபிஷேகம் பெற்றவர்கள் தான். ஆனாலும் பேதுரு யாருங்க? எல்லாம் இருந்த ஆள் தான். ஆனாலும் ஞானம் இல்லாமல் பேசினார். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுக்கவில்லை. அந்த ஞானத்தை என்னென்னு திட்டினார்? யார் கரெக்டாக சொல்லுவீங்க? அப்பாலே இப்போ. ஆமாம், இதெல்லாம் உலக பிரகாரமான ஒரு ஞானம். ஆண்டவருக்காக சில பேர் சபைக்குள்ளே வந்து எதுவும் செய்யக்கூடாது, உங்களை தடுப்பார்கள். நீ ஏப்பா போற வா, எதில் இன்வால்வ் ஆயிக்காத. இதெல்லாம் உலக பிரகாரமான ஞானம். பத்திரமா இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு யாரும் உங்களை வந்து தடுக்கவே கூடாது. சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். ஞானத்தோடு இருக்கணும். பைபிளை படிச்சிங்கன்னா நம்ம அப்படி செய்ய மாட்டோம். வேதம் கூறுகிறது எல்லாரும் தேவ ராஜ்யத்தில் ஈடுபடணும், கர்த்தருக்காக செய்யணும். சரி, அடுத்தது போவோம். ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும். அப்போ ஏன் அங்கே இச்சை அடக்கத்தை அவர் கொண்டு வராரு? அவருடைய வாழ்க்கையில் ஒருவேளை பேதுருனுடைய வாழ்க்கையில் பல சோதனைகள் வந்திருக்கலாம், பல காரியங்கள் அவருக்கு நேரிட்டிருக்கலாம். ஆனாலும் அந்த நான் நினைக்கிறேன் அந்த சாப்பாட்டு காரியங்களை ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் அற்புதம் செய்யும்போது என்ன ஆகும்? பைபிள் எழுதிக்கு எல்லாரும் எத்தனை கூட எடுத்துகிட்டு போனாங்க? ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொரு கூடையாக எடுத்துகிட்டு போனாங்க. ஒருவேளை ஒரு ஆகாரத்தில் ஒருவேளை அவருக்கு ஆசை இருந்திருக்கலாம், தெரியல. எல்லாம் அனுபவத்தோடு எழுதுறாரு. இச்சை அடக்கத்தை கூட்டிக்குங்க. இச்சை அடக்கத்தோடு பொறுமை ஏன் எழுதுறாரு? யார் கரெக்டாக சொல்லுவீங்க? நீங்கள் தியானம் பண்ண சொல்லிடலாம். வெரி குட், காதை வெட்டிட்டார். பொறுமை. நிறைய பேர் பொறுமையை இழந்து கையை வச்சிடறோம். எல்லாரும் சொன்ன என்ன வச்சிடறோம்? வச்சிருக்கிறீங்களா? சில பேர் கோபத்தில் மனைவியை அடிச்சிடுறாங்க,
பிள்ளைகளை கோபத்தில் அடிக்கிறாங்க. அவங்களுக்கு யார் மேலேயோ கோபம் இருக்கும். அந்த கோபத்தை யார் மேலே காட்டுவாங்க? சொல்ல மாட்டீங்களே. படான்னு அடிப்பாங்க. குழந்தை அப்போ தான் டியூஷன்லாம் முடித்து வீட்டுக்கு வந்திருக்கும். யாரோ உரம்பரை வந்திருப்பாங்க. வந்த உரம்பரையை அம்மாவுக்கு பிடிக்கல. அதனாடி பிள்ளை ஏன் டியூஷன் போகலன்னு போட்டு அடின்னு அடிப்பாங்க. அந்த பிள்ளை சொல்ல, நான் ஸ்கூலுக்கு டியூஷனுக்கு போயிட்டு தான் வந்தேன். ஆனால் இந்த அம்மாவுக்கு என்ன கோபம், பொறுமை இல்லை. நிறைய நேரங்களில் பொறுமை இல்லாமல் அன்னைக்கு ஆண்டவர் கூட இருந்ததுனால பேதுரு அற்புதமாக காப்பாற்றிட்டாரு. பொறுமை, அதெல்லாம் தான் எழுதுறார். பொறுமை வேணும். அடுத்தது என்ன வேணும்? தேவ பக்தி. ஆண்டவர் ஜெபமான கூப்பிட்டு போனால் இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? ஆமாம், ஆலயத்துக்கு வந்துட்டா நிறைய பேர் எந்திரிச்சு போயிடறாங்க. தேவ பக்தி இல்லை. பாஸ்டர் பிரசங்கம் பண்ண செல்ஃபோனை நோண்டிட்டு வேற ஏதாவது பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் தேவ பக்தி இல்லை. அதுதான் அவர் எழுதுறார், தேவ பக்தி. நான் தேவ பக்தி இல்லாமல் இருந்துட்டேன். என்னை ஜெபம் பண்ணுற கூட்டிகிட்டு போனார், என்னை நம்பி கூட்டிகிட்டு போனார், 3 பேர் வாங்கன்னு கூட்டிகிட்டு போனார். பக்தி இல்லை. நாங்கள் தூங்கிட்டோம், வந்துட்டோம். அவரோட ஜெபிக்கணும், ஜெப நேரத்தில் கண்களை மூடி ஜெபிக்கணும், அது எனக்கு இல்லை. நீங்கள் அப்படி இருக்காதீங்க, தேவ பக்தியாக இருங்க அப்படிங்கிறார். அடுத்தது அது ரெண்டையும் ஒன்றா வச்சுங்க. சகோதர ஸ்நேகத்தையும் அதோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். பேதுரு பெயர் அளவில் தான் இயேசுவின் பேரில் அன்பாக இருந்தார். இயேசு பேதுருனிடத்தில் 3 முறை கேட்டார், நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா, அன்பாக இருக்கிறாயா, அன்பாக இருக்கிறாய். 3 முறை என்ன பதில் சொன்னார்? நாம் நேசிக்கிறேன் 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 தான். அவனால அன்பு கூறுகிறேன்னு அவனால் சொல்ல முடியல. அதுக்காக மனஸ்தாப்பட்டு தான் எழுதுறார், நான் அப்படி இருந்துட்டேன், நீங்கள் அப்படி இருக்காதீங்க, அன்பை கூட்டி வழங்குங்கள். மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த 8 காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்குதா, எந்த அளவில் இருக்குது, இதில் எங்கே இம்ப்ரூவ் ஆகணும்னு உங்களையே நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். மறுபடியும் அந்த 8 காரியங்களை பார்க்காம சொல்லுவீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன? விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு. இந்த 8 இருந்தால் நீங்கள் எதிலையும் இடறி போவதில்லை. சத்தமரலையா சொல்லுவோம். இந்த நிருபத்தில் இதை தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து வைக்கிறார், எடுத்தோன்னு வைக்கிறார். இது எல்லாருக்குள்ளேயும் காணப்படணுங்கிறார். சபையில் எல்லாருக்குள்ளேயும் இது காணப்பட்டால் சபை எங்கேயோ போய் நிற்கும். ஆமேன். ஆகவே இந்த வசனங்களை படிக்கும் பொழுது அதை அற்பமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கணும். சரி, மறுபடியும்